டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கொத்து கொத்தா முடி கொட்டுது, தலையில கை வச்சாலே எனக்கு முடி கொட்டுது அதிகமா இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுங்க. அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா இந்த டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன். டீலோஜன் எஃப்லியம்லாம் குறிப்பிட்ட காலகட்டத்துல சிலருக்கு ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால். இது எதனால ஏற்படும்னா நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீண்ட நாட்களாக நம்ம ரொம்ப மன அழுத்தத்துல தொடர்ந்து மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய நபராக இருந்தாலோ, ஆஃப்டர் சைல்ட் பர்த் குழந்தை பேருக்கு பின்னால் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். அதுவும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தா அதிகமான முடி உதிர்வு ஏற்படுது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது அதனாலையும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னாலையும் அதிகமான முடி உதிர்தலும், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனையும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல முக்கியமா இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லும்போது ரூட்ல இருந்தே வெளிவர ஆரம்பிக்கும். சிலருக்கு இந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இன்ஃப்ளமேஷன், அதாவது ஹேர் ரூட்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அதனால நமக்கு என்னன்னா அதிகமான முடி உதிர்தல் தொல்லை இருக்கும். ஒரு சிலர் என்னன்னா எடை அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போறத நம்ம நிறைய ஆண்களுக்கு பார்க்குறோம். இப்போ உடல் எடை அதிகரிக்கும் பொழுது அடுத்ததாக என்ன ஆகும்னா பாடியோட மெட்டபாலிசம் சரியா நடக்காது. முக்கியமாக இது எந்த ஸ்டேஜ்ல நடக்கும்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்கும்போது தான் நம்ம உடல்ல மெட்டபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் இது எதுவுமே சரியா நடக்காம முடி உதிர்தல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த முடி உதிர்தல் தெரியும் நமக்கு. எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா தலையில கை வைக்கும் போதே அப்படியே வரும். எனி டைம் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். தலை வாரும்போது மட்டும் இல்லைங்க, சும்மா நான் ரேண்டமா இப்படி தலையை கோதன்னா முடி வரும், தலையில கை வச்சுன்னா அப்படியே முடி வந்துடும். இப்போ நிறைய ஜென்ஸ் என்கிட்ட கட்டினா இப்ப பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை இப்படி கோதி இப்படி காட்டுவாங்க, கையில முடி இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்குமே இருக்கும். இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம், இழுக்கிறோமா, அப்போ ஹேர் ஃபால் இல்லாத சமயமே நமக்கு கிடையாது. குளிக்கும் பொழுதோ, நம்ம தலைக்கு முடி தலை வாரும் பொழுதோ, சும்மாவே இருக்கும்போது நம்ம சும்மா ரேண்டமா இழுத்தோம்னா முடி நிறைய வருது. அந்த அளவுக்கு சிவியர் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்குள்ளாவே தலை முழுவதும் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே ஹேர் ஃபால் ஆயிட்டு நமக்கு அதிகமான ஸ்கேல்ப் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த தைராய்டை தாண்டி நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஏதாவது நமக்கு அலர்ஜி இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சல்ஃபர் அலர்ஜி இருக்கும். மெடிசன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாவோ இல்ல குறிப்பிட்ட ட்ரக்ஸ் நம்ம எடுக்கும்போதோ தலைமுடி உதிர்தல் இருக்கும். அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தெரப்பீஸ் ஏதாவது எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கு. ஸோ நமக்கு சிஏ மாதிரியான பிரச்சனைகள், கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருந்து அதற்காக நம்ம கீமோவோ இல்ல ரேடியேஷன் தெரப்பியோ எடுக்கும் பொழுது அதனாலையும் நிச்சயமாக தலைமுடி உதிர்தல் இருக்கும். இதுதான் தலைமுடி கொத்து கொத்தா உதிருது. அன்யூஷுவலா எனக்கு வழக்கத்திற்கு மாற கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்னா இதுதான் ரீசன். அப்போ இதை எப்படி நம்ம சரி செய்யறது? இதுக்கு இன்டர்னலா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்ன மாற்றங்கள் செய்யணும், தலைமுடிக்கு எதை நம்ம பயன்படுத்தலாம், இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இன்டர்னலா சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல நம்ம அயன் கண்டென்ட், இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா டேட்ஸ், இந்த பேரிச்சம் பழம், அதுவும் கஜூர் காய் அப்படின்னு சொல்லுவோம். டேட்ஸே கொஞ்சம் காய் மாதிரி இருக்கும். இந்த கஜூர் காயை சின்ன சின்னதா கட் பண்ணி தேன்ல போட்டுடணும். கஜூர் காயை சின்ன சின்னதா கட் பண்ணி தேன்ல போட்டுட்டு அதை சாப்பிடலாம். மேலும் இந்த கஜூர் காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு 3 காய் எடுத்து இரவு நேரத்துல தண்ணீர்ல ஊற வச்சிடணும். சரிங்களா? இரவு நேரம் தண்ணீர்ல ஊற வைத்த பிறகு காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும்னா இதை நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஒரு அயன் நமக்கு நல்லாவே கிடைக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதும் சரிதான், பட் இந்த கஜூர் காயை எடுக்கும்போது இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது தலைமுடி உதிர்தலுக்கு ரொம்ப சிறந்தது. இந்த கஜூர் காயை தேன்ல ஊற வைத்து டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டே வந்தாலும் நிச்சயமான நிறைய ஆரோக்கிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். தினமும் இதை சாப்பிடணும். அதே மாதிரி மலச்சிக்கல் ஒரு பெரும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஹேர் ஃபால் சிவியரா இருக்குன்னா மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம். மலச்சிக்கலை எப்படி நம்ம சரி செய்யலாம்?
மலச்சிக்கல்னால கொத்து கொத்தா முடி கொட்டுதல் இருக்குமானா நிச்சயமா இருக்கும். அப்போ இந்த மலச்சிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய கீரை வகைகளை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். இதுல வந்து சாணாக்கி கீரை நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து மலச்சிக்கலை சரியாக்குறதுக்கு சாணாக்கி கீரை, பருப்பு கீரை, வெந்தய கீரை இது எல்லாமே நமக்கு பயன்படுது. இது வந்து வாரத்துக்கு 2-3 நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு தைல வகை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இதுல இந்த தைல வகையில வந்து பார்த்தோம்னா குன்றிமணி சேரும். குன்றிமணி கொஞ்சம் இரிட்டன்ட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். மேல தோல்ல வந்து பட்டுச்சுன்னா நமக்கு வந்து தடிப்பா ஏற்பட்டுரும். ஆனா இதை நம்ம வந்து தைலமாக எப்படி பயன்படுத்தலாம்னா, குன்றிமணி விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து கலர் கலரா இருக்கும், நம்ம பார்த்திருப்போம், விளையாட்டாகவும் இதை வச்சு விளையாடி இருப்போம். குன்றிமணி விதைகளை முழுசா எடுத்து பால்ல ஊற வைத்து காலையில அதை வந்து லைட்டா நம்ம ரப் பண்ணும்போது தேய்க்கும் போது உள்ள இருக்கக்கூடிய விதைகள் வந்து வெளியில தெரியும். அந்த விதைகளை மட்டும் நம்ம எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதனோட நம்ம என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, எலுமிச்சை சாறு சேர்க்கணும். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி சாறு, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு ரெண்டுமே சேர்த்து நல்லா அந்த பேஸ்டோட கலந்து நல்லெண்ணெயில இதை சேர்த்து தைலம் மாதிரி காய்ச்சணும். இந்த மாதிரி காய்ச்சும் பொழுது தலையில இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃபா இருக்கட்டும், பூஞ்சை தொற்றா இருக்கட்டும், ஃபாலிகுலைட்டிஸ் பிரச்சனை இருந்தா அதுவுமே சரியாக ஆரம்பிக்கும். புதிய முடிகள் வளர்வதை நம்ம வந்து கண்ணால பார்க்கவே முடியும். கொஞ்ச நாள்லயே சின்ன சின்னதா ஹேர்ஸ் வந்து growth ஆகும், பேபி ஹேர் வர்றதும் நம்ம பார்க்க முடியும். இந்த எண்ணெய்க்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மகிமை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாரம் 2 முறை இந்த தைலம் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நமக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து முடி உதிர்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். ஃபர்ஸ்ட் 1 month, அடுத்த 2வது மாதத்திலிருந்து நமக்கு வந்து நியூ growth வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு ஏற்ற மாதிரி உடல் எடை குறைக்கிறது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தா அதையும் சரி பண்ணணும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் நான் என்ன செய்யணும்ன்றதும் நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ தலைமுடி அடர்த்தியாக இருப்பதற்கும் அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதையும் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.